ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். மாங்காய் சீசன் முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம செஞ்சு வைக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். கேரளா சദ്യകളിലും விஷுவிനും ஓணத்திനും அதே மாதிரி கல்யாண விருந்துகளிலும் எல்லாம் கொடுக்குற ஒரு நல்ல டேஸ்டியான கடுகு மாங்காய். இந்த வீடியோவில் சொல்கிற மெத்தடில் செஞ்சு வச்சுருந்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருப்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக 1 கிலோ பச்சை மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இது நல்லா துடைச்செடுக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் கண்டிப்பாக இது கெட்டு போயிடும். அதுக்காக தான் கிச்சன் டவலில் நல்லா துடைச்செடுத்துகிட்டே இருக்கு. இது கிச்சன் டவல் ரோல் நான் வாங்கிட்டு தான். இதை வச்சு 2 தடவை நமக்கு நல்லா துடைச்செடுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத விதத்தில் நல்லா துடைச்செடுக்கணும். இந்த கிச்சன் டவலிൻ്റെ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வாங்குங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா துடைச்செடுத்திருக்கு. இனி இது நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். மாங்காய் எல்லாமே நல்லா துடைச்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு மாங்காய் செய்யும்போது இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். நீளத்தில் நைஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதனோட தோலொன்றும் நான் மாற்றலை, அப்படியே வச்சுருக்கு. இனி இதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 1 மணி நேரம் நமக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா உடனே கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சதுக்கு பின்னாடி நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயில் நின்று தண்ணி எல்லாம் நல்லா ஊறி வரும். நம்ம தண்ணி ஒன்றும் வேறு இதிலேக்கு சேர்க்கிறதே இல்லை. இந்த மாங்காயிலிருந்து வந்த இதே ஒரு தண்ணி தான் நம்ம கிரேவிக்காக தேவைப்படும். இனி நமக்கு கடுகு மாங்காய் செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு கடுகெண்ணெய் சேர்க்கலாம். கடுகெண்ணெய் இல்லைன்னா மட்டும் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கலாம். நல்லா சூடாயதுக்கு பின்னாடி இதிலேக்கு 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்க்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகும்போது 15 பல்லு பூண்டு 2ஆய் கட் பண்ணிது இதிலேக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி இதே மாதிரி கட் பண்ணிதும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இதனோட கலர் எல்லாம் நல்லா மாறி வரும். அந்த டைம் வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா இதிலேக்கு 5 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயதுனால இது ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. இனி இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் 2 கரண்டி வினேகரை இதிலேக்கு சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி நம்ம கட் பண்ணி ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தா மாங்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். மாங்காயில் ஊறி வந்த தண்ணி தான் இதனோட கிரேவி. இருக்க இதில் நின்று தண்ணி இறங்கி வந்துட்டே இருக்கும். அதனால் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஒன்றும் நம்ம சேர்க்கக்கூடாது. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். உடனே இதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி இதிலேக்கு ஊற்றலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சமாக ஊற்றலாம். ஆனால் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிருந்தால் கண்டிப்பாக அது சீக்கிரம் கெட்டு போயிடும். நான் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறதில்ல. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு. நம்ம இனி ஸ்டவ் ஆன் பண்ணவே தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நல்லா ஆறி வந்ததுக்கு பின்னாடி நமக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படியே இருக்கும். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டான கடுகு மாங்காய் ரெடி ஆகிருக்கு. ஹாஸ்டல் படிக்கிற பசங்களுக்கு இது கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போட்டுக்கோங்க.